வணக்கம். இன்றைய செய்திகள். சட்டசபையில் தனக்கு படிக்க கொடுத்த அறிக்கையை புருடா என கூறும் விதமாக 13 குற்றச்சாட்டுகளை ஆளுநர் RN ரவி வரிசைப்படுத்தியுள்ளார். அந்த உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்த 20வது நிமிடத்தில் வெளியான அவரது விளக்கத்தில் அந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழக சட்டசபையில் அரசு தயாரித்து அளித்த உரையை வாசிக்காமல் காலை 9:35 ஆளுநர் RN ரவி வெளியேறினார். தமிழக அரசு தயாரித்து தந்த உரையை ஆளுநர் வாசிக்க மறுத்ததற்கான காரணங்களை பட்டியலிட்டு ஆளுநர் மாளிகை தரப்பில் காலை 9:55 அறிக்கை வெளியானது. அதில் ஆளுநர் இருக்கையில் பொருத்தப்பட்டிருந்த மைக் ஆளுநர் பேசும்போது மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டது. அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை. ஆளுநருக்கான உரையில் ஆதாரமற்ற தவறான தகவல்கள் இடம்பெற்றிருந்தன. மக்களை பாதிக்கும் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. தமிழகம் 12 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெரும் முதலீடுகளை ஈர்த்துள்ளது என்ற கூற்று உண்மைக்கு எட்டாத தொலைவில் உள்ளது. முதலீட்டாளர்களுடனான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காகித அளவிலேயே உள்ளன. உண்மையான முதலீடு அதில் ஒரு சிறு பகுதி மட்டுமே உள்ளது. முதலீட்டாளர்களுக்கு தமிழகம் ஈர்ப்பில்லாத மாநிலமாக மாறி வருவதை முதலீட்டு தரவுகள் காட்டுகின்றன. 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்நிய நேரடி முதலீட்டை பெறுவதில் தமிழகம் 4வது பெரிய மாநிலமாக இருந்தது. தற்போது அது 6ஆம் இடத்தில் நீடிக்கவே போராடுகிறது. போக்சோ பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 55% மேலாகவும், பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் சம்பவங்கள் 33% மேலாகவும் அபாயகரமாக அதிகரித்துள்ளன. பெண்களின் பாதுகாப்பு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்பன உட்பட 13 குற்றச்சாட்டுகள் அதில் இடம்பெற்றுள்ளன. பழைய கட்டடத்தை புதுப்பிக்க அனுமதி லைசென்ஸ் பெற 6 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு முதல் கட்டமாக 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய குன்னூர் நகராட்சி கமிஷனர் மற்றும் உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொழில் முதலீடுகள் 12.16 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்துவிட்டதாக பொய் தோற்றம் ஏற்படுத்த திமுக முயற்சிக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்காக பல்வேறு நிறுவனங்களுடன் செய்து கொள்ளப்பட்ட 1176 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலம் 12.16 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டிருப்பதாக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை என்ற பெயரில் பேரவைத் தலைவரால் படிக்கப்பட்ட உரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அப்பட்டமான பொய்யாகும். திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதலாகவே லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்துவிட்டதாகவும், அதன் மூலம் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருப்பதாகவும் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த முயன்று வருகிறது. பல தருணங்களில் திமுக அரசின் இந்த பொய் முதலீடுகளை பாமக ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தியுள்ளது என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் ஜவுளி தொழிலின் எதிர்காலமே கேள்விக்குறியாகி உள்ளதாக திருப்பூர் மக்களவை உறுப்பினர் சுப்பராயன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் இந்திய ஜவுளித்துறை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் திருப்பூரின் எதிர்காலமும் கேள்விக்குறியாக உள்ளது. ஆனால் இதை மத்திய அரசு இதுவரை கண்டிக்கவே இல்லை. அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஒரு சில பெரிய நிறுவனங்கள் மட்டுமே தாக்குப்பிடிக்கின்றன. சிறிய நிறுவனங்கள் ஏராளமானவை காணாமல் போய்விட்டன. வரி விதிப்பு பாதிப்பு குறித்து தொழில்துறையினர் வெளிப்படையாக பேச அஞ்சுகின்றனர் என்றும், ஜவுளி தொழில் தொடர்புடையவர்களை அழைத்து பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிக்க வேண்டும். ஜவுளி தொழில் சீரமைப்புக்கு மத்திய அரசு மட்டுமின்றி தமிழக அரசும் உதவ வேண்டும். பருத்தி விவசாயத்தை ஊக்குவித்து தேவையான சலுகைகளையும் வழங்க வேண்டும் என்றும் சுப்பராயன் MP தெரிவித்துள்ளார். ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் மோதல் இருப்பதை போல திமுக அரசு உருவகப்படுத்த முயற்சிப்பதாக பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய கீதம் இசைக்காவிட்டால் உரையை வாசிக்காமலேயே பேரவையை விட்டு ஆளுநர் வெளியேறி விடுவார் என்று முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த நிகழ்வை அரசு நடத்தியுள்ளது. இதற்காக முன்கூட்டியே பதில் உரையையும் முதலமைச்சர் தயாரித்து வைத்திருக்கிறார். ஆளுநர் உரையை வாசிக்கவிடக் கூடாது என்பதே அவர்கள் எண்ணம். பேரவையில் எதிர்க்கட்சிகள் பேசும் வீடியோ மற்றும் ஆடியோக்கள் பல முறை நிறுத்தப்பட்டுள்ளன. எந்த செய்தியும் மக்களுக்கு தெரியக்கூடாது என அரசு நினைக்கிறது. ஆளுநருக்கான உரை முன்கூட்டியே அவருக்கு அனுப்பப்படும். அப்போதே அதற்கான மாற்று கருத்துக்கள் குறித்து அடையாளப்படுத்தி அவர் தயார் செய்திருக்கிறார். இதனாலேயே ஆளுநர் பேரவையிலிருந்து வெளியேறிய சிறிது நேரத்திலேயே ஆளுநர் மாளிகையிலிருந்து அதற்கான பதில் அறிக்கை வெளியிடப்பட்டது என்றும் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.